ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கம்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கம்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. கம்புலேயே வந்து பல வகை இருக்குது. நாட்டுக்கம்பு, காட்டுக்கம்பு, ஹைப்ரிட் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஹைப்ரிட் கம்பு தான். நார்மலாக நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது தான். இதே வந்து காட்டுக்கம்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும் அது. இப்போது நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கம்பை வந்து நான் மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு, மறுபடியும் அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து நீங்கள் மிக்சியில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க முடியுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து அதில் கரைக்கிற தண்ணியும் சரி, இதில் நம்ம வச்சுருக்க சுடு தண்ணியும் சரி, அளவெல்லாம் கிடையாது. ஒரு நிதானமாக சாப்பாட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைப்போமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ அதே தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சா அந்த சாப்பாடு எவ்வளோ வேகுன்றது உங்களுக்கு சர்வம் தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நான் அதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கம்பு அரைச்சி வச்ச அந்த கம்பை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு தடவை கரண்டி போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஒரு கையில் பார்த்திங்கன்னா கம்பு, இன்னொரு கையில் கரண்டியும் வச்சு கிளறிக்கிட்டே ஊற்றணும். இல்லை அப்படின்னா கட்டிடும். நம்ம இது மாதிரி கிளறும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஏற்றி விட்டுக்கலாம். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து பத்தலை. ஸோ நான் வந்து உடனே இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அது வந்து அடிக்கனமான பாத்திரம் இல்லைங்களா, அதனால் நான் அதில் மாற்றிக்கிட்டேன். இன்னொன்று கொஞ்சம் அகலமாகவும் அளவுகள் சரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எல்லா இதையும் ஊற்றி சுடு தண்ணியில் ஊற்றி நான் இது மாதிரி கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொதி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரைச்சி விட்டுட்டு இருக்கணும். அடியில் அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து கம்பு சூப்பராக வெந்துடும். அது வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்னா அதோடைய ஸ்மெல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கம்பு வந்து ஃபஸ்ட்டு வேகும்போது ஒரு ஸ்மெல், வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல குட் ஸ்மெல் வரும் நமக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, ரோட்டு கடைங்களெல்லாம் கம்பு விற்கும்ல, அது மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி நல்லா செஞ்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட நான் 8 மணி நேரம், காலையில் நான் 7 மணிக்கு செஞ்சது, மதியானம் 3 மணிக்கு தான் இதை சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் செஞ்சு மூடி வச்சிடுறேன். இப்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் கெட்டியமாக இருக்கும். இப்போ நான் கரண்டி வச்சு எடுக்கும்போது எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ வந்து கல் மாதிரி அப்படியே மாறிடும். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்த விட ரொம்ப வந்து நல்லாயிருக்குங்க. பண்டைய காலத்துலலாம் வந்து முன்னாடிலாம் இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, கம்பு சோறுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து அரிசி சாதம்லாம் ரொம்பவே வந்து ஃபெமிலியராக இருக்குது. பட் வந்து அப்போல்லாம் வந்து கம்பு, சோளம் இதில் சாப்பாடு இது மாதிரி தான் செஞ்சு அவங்க வந்து உரலில் இடிப்பாங்க. நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிருக்கோம், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா மோர், தயிர், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து கம்மங்கூழ் அப்படி தான் சொல்லி நம்ம இதெல்லாம் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். பட் வந்து அந்த காலத்தில் வந்து கம்பு சோளத்தில் சாப்பாடாகவே அதை வந்து சாப்பிட்ருக்காங்க. சாம்பார், ரசம் சாப்பாடோடைய குழம்போடய சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் சொல்லுவாங்க கம்பு சோறு, சோளம் சோறுலலாம் வந்து கறிக்குழம்பு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம், மீன் குழம்புலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணது இல்லைங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்பவும் போல் ட்ரெடிஷ்னலாக இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மோர் தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்றது தான். இவ்வளோ தான் மேட்ருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. கம்மங்கூழ் வந்து நம்ம தெருக்கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த டேஸ்ட்லேயும் இதே மாதிரி தான் செய்கிறாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான கம்மங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அல்சர் இருக்கவங்க, வயித்துல புண்ணு இருக்கவங்க இது எல்லாமே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமா வயித்துல உள்ள புண்ணு சரியாயிடும். வெயிலுக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா கூலிங்காகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி வயிறு வலி வருது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெயில் காலத்தில் அடிக்கடி வயிறு வலி வருது சகஜம்தான். இதுக்கு செம்ம காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சைடிஷே வந்து வெங்காயம் தான். அதுலேயும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்மருக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே ஹெல்த்தான ஒரு விஷயம். இதுக்கு காம்பினேஷன் வெங்காயங்கிறப்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.